வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்னைக்கு 33வது அதிகாரம். இது புல்லறிவாண்மை. புல்லறிவு. ஆண்மை அப்படின்னா ஆளும் தன்மை அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. புல்லறிவை ஆளுதல். இப்ப புல்லறிவை வைத்துக் கொண்டிருத்தல், அதை தன்னுடையதாக வைத்துக்கொண்டு அதுல இன்பம் காணுது அப்படிங்கிற பொருள்ல புல்லறிவாண்மை அப்படின்னு கொடுக்குறாரு. புல்லறிவாண்மைனா என்ன அப்படின்னு பொருள் கொடுக்குறாங்க இவங்க விரிவுரையாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா, பேதமையோடு இருத்தல். பேரறிவை வேண்டாம் என்று மறுத்துவிட்டு பேதமையோடு வாழுதல். பிறருடைய தன்னை பெரியவனாக மதித்து பிறரை இகழ்ச்சியாக பார்ப்பது. ரெண்டு முக்கியமானது. தன்னை முதல்ல உயர்வா பார்க்கறது, இரண்டாவது அதன் காரணமாக பிறரை இகழ்ச்சியாக பார்ப்பது. இந்த தன்மைகளை வைத்திருப்பது அப்படிங்கிறது தான் புலறிவுக்கு ஒரு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாடல்களுக்குள்ள போலாம் நம்ம இப்போ. அதாவது ஒரு அறிவும் அன்பும் அருளும் உடையவர்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை அதையே ஒத்த அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும். அதை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை அறிவுடையவர்களுடைய வாய்ச்சொல்லை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் புல்லறிவுடைய ஒருவன் அந்த வார்த்தைகளை தனக்குரிய வார்த்தைகள் என்று ஒப்புக்கொள்ளாமல் அதை தள்ளிவிடுவான். இப்போ அதுல இருந்தே தெரியுது, ஒரு நல்ல அறிவுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளாமல் ஒருவன் தள்ளுவது என்பது அவனுடைய புல்லறிவின் பார்ப்பட்டது. அவ்வளவுதான். இப்ப புல்லறிவுடையவன் நல்ல வார்த்தைகளை தன்னுடைய செவிக்குள் புக விட மாட்டான் அப்படிங்கறதான் இந்த முதல் பாட்டு சொல்லக்கூடியது. அருளின் அறம் உரைக்கும் அன்புடையார் வாய்ச்சொல் பொருளாக கொள்வர் புலவர். பொருள் அல்லா ஏழை அதனை இகழ்ந்து உரைக்கும் பாழ் கூழை மூளை சுவை உணராத ஆங்கு. இப்போ ஒரு ஒரு களத்துல பால் சோறு பண்றோம். அது ஒரு கரண்டி போட்டு கலக்கணும். மூளை அப்படின்னா இங்க கரண்டி, அகப்பை. இப்போ அந்த பாத்திரத்தினுடைய பால் சோறை சாப்பிடுறவங்களுக்கு தான் அதனுடைய இனிமை சுவை இதெல்லாம் தெரியுமே ஒழிய, அந்த பால் சோறை கலக்குகிற கரண்டிக்கு எதுவும் தெரிய போறது இல்லை. அது ஒரு சுவை அறியாததுதான். அதுக்கு எந்த சுவையும் தெரிய போறது இல்லை. அது போலதான் ஒரு ஏழை அப்படின்னா இங்க வறுமை. வறுமை என்பது இங்க பொருள் இல்லாத வறுமையை குறிக்கல, அறிவில்லாத வறுமையை குறிப்பது. அப்போ ஒரு பொருள் அல்லா ஏழை, அந்த பொருள் இந்த நல்ல வார்த்தை தான் என்பதை புரிந்து கொள்ள உணர முடியாத அறிவில்லாதவனை இங்க ஏழை அப்படின்னு குறிப்பிடுறார். அதனை இகழ்ந்து தள்ளி விடுவான். ஒருவர் நல்ல வார்த்தை சொல்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த அறிவுடையவனுக்கு தான் இருக்கும். இது இல்லாதவன் அதை தள்ளி விடுவான். எப்படி என்றால், நல்ல ஒரு பால் சோறை ஒரு அடுப்புல வச்சு கிண்டும் போது அந்த கரண்டிக்கு அதனுடைய சுவை எதுவுமே தெரியாது. அது போல அந்த நல்லவர்களுடைய வாய்ச்சொல்களுடைய சுவையையும் அந்த நற்குணத்தையும் அறிவில்லாதவன் அறிந்து கொள்ள மாட்டான். அதுதான் புல்லறிவினுடைய ஒரு தன்மை அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அருளின் அறம் உரைக்கும் அன்புடையார் வாய்ச்சொல். அருளும் அன்பையும் கொண்டிருப்பவர்கள், அதாவது அருள் அறம் ரெண்டும் ஒத்திருக்கக்கூடிய, ரெண்டும் தன்னுடைய குணமாக கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அன்புடையார். அதோ இந்த ரெண்டும் இருக்கிறதுனால உயிர்கள் மேல அவர்களுக்கு அன்பும் இருக்கிறது. அந்த அன்பின் காரணமாக சில நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். யூஸ்வலாவே அறிவுரை சொல்றது அப்படிங்கிறது பெரும்பாலானுக்கு பிடிக்காது, தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதையும் மீறி பெரியவர்கள் சில இதெல்லாம் இப்படி செய்யறோம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த அருள், அன்பு, அறிவு இந்த மூன்றையும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்கள் ஒரு நல்ல வாய்ச்சொற்களை சொன்னால் அதை அந்த அறிவு என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மாறாக இப்படிப்பட்டவற்றை பொருள் அல்ல என்று தள்ளிவிடக்கூடிய அறிவில்லாத ஏழை என்பவன், புல்லறிவுடையவன், எப்படி ஒரு பால் சோறை கிண்டி கொண்டிருக்கக்கூடிய கரண்டிக்கு அகப்பைக்கு இந்த பால் சோறினுடைய சுவை தெரியாதோ அது போல அவற்றை தள்ளிவிடுவான். அந்த சுவையை அவனால அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்ல வரக்கூடிய பொருள். சோ ஒரு நல்ல கருத்துக்களை உணர்ந்து அதை தனதாக்கி எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு நல்ல அறிவு வேண்டும். அப்படி அறிவு இல்லாதவர்கள் புலறிவுடையவர்களாகத்தான் மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதா இந்த முதல் பாட்டு சொல்ல வரக்கூடிய பொருள். சரி, ரெண்டாவது பாட்டு போலாம். ரெண்டாவது பாட்டு கொஞ்சம் காட்டமாவே சொல்லுது. இந்த இந்த அகப்பைக்கு பால் சோறினுடைய சுவை தெரியாது இல்லையா அப்படின்னு சொன்ன அதே மீனிங் தான் ரெண்டாவது பாட்டு சொல்லுது. ஆனா ரெண்டாவது பாட்டு இன்னும் கொஞ்சம் காட்டமா, இன்னும் கொஞ்சம் தீவிரத்தன்மையோடு அதே பொருள்ல சொல்லுது. அதாவது சக்கிலியர்கள் வீடுகள்ல வளர்க்கக்கூடிய நாய் அந்த சக்கிலியர்கள் தோல் தைக்கிறவங்க இல்லையா. சக்கிலியர்னா தோல் தைக்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, அல்ல தோலை பதனிடக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள். அவங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய தோல், மீந்து போன தோள்கள், அந்த மாமிசத்துக்கு தான் தின்னு வளரும்.
அதற்கு ஒரு பார்சோரனுடைய சுவை தெரியாது. அது போலத்தான் நல்ல அறிவுடையவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை அறிவுடையவன் தான் ஏற்றுக்கொள்வான், அறிவில்லாதவன் அவற்றை தள்ளி விடுவான் அப்படிங்கிற அதே முதல் பாடலினுடைய பொருள் தான் இரண்டாவது பாடலிலும் இருக்கு. ஆனால் சொல்லக்கூடிய உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் காட்டமா இதுல மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். அவ்வியம் இல்லார் அறத்தாறு உரைக்குங்கால். அவ்வியம்னா பொறாமை. பொறாமையின் காரணமாக பொறாமை இல்லாத ஒரு தன்மையுடைய அறிவுடையவர்கள். அவ்வியம் இல்லார் அறத்தாறு உரைக்குங்கால். அறத்தினுடைய வழி எது என்பதை, யாருன்னா வழி, அறத்தினுடைய வழி இதுதான், இப்படித்தான் அறத்தினுடைய வழி இருக்கும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல போகும்போது, செவ்வியர் அல்லார் செவி கொடுத்தும் கேளார். செவ்வியர்னா நல்ல பண்புடையவர்கள், நல்ல செவினா பண்பு, செவ்வியர் அல்லார் பண்பு, நல்ல பண்பு இல்லாதவர்கள் அதை தங்களுடைய காதுகள்ல கூட போட்டுக்க மாட்டாங்க. முதல்ல காதுல போட்டுட்டாதானே அது மனசுல கொள்றதுக்கு, இல்லையா? முதல்ல காது வழியா போகணும், அதுக்கப்புறம் தான் அது மனசுக்குள்ள போய் தைக்கணும். இப்ப முதல்ல காதலியே போட்டுக்கிறது இல்லை அப்படின்னும் போது அது அவர்களுக்கு சொல்வது என்பது பயனற்றது. காரணம், அவர்களுடைய புல்லறிவின் காரணமாக அவர்கள் இதனுடைய நல்ல தன்மையை அறிந்து கொள்ள இயலாதவர்களாக இருப்பார்கள். எப்படி என்றால், சக்கிலியர்கள் வீடுகள்ல வளரக்கூடிய நாய் தோலை தான் கவி சாப்பிடும். தோலை தின்னு அதுக்கு அதனுடைய சுவைதான் தெரியும். அதுக்கு ஒரு நல்ல பால் சோறினுடைய சுவை தெரியாது. அது போல அதனுடைய பால் சோறு, அதுக்கு முன்னாடி போய் பால் சோற்றை வச்சா அது எப்படி அதை தள்ளி விடுமோ, அது போல புல்லறி உடையவர்கள் இப்படி நல்ல பொறாமை இல்லாத அன்புடையவர்கள் சொல்லக்கூடிய நல்ல அறிவுரைகளை தங்களுடைய காதுகளில் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க கிட்ட சொல்றது வீண், அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. அது மாதிரி ஒரு குறள் இருக்கு பின்னாடி. அதுல இதுலயே கொடுத்திருக்காரு அவர். புல்லறி உடையார் அதுக்கு அடுத்த பாட்டுல வருது. அவங்க கிட்ட போய் இந்த நல்ல கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிறது வேஸ்ட். அது அவங்க காதல விழவே விழாது. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு அந்த புல்லறிவு இருக்கிறதுனால அவன் இதை எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக அவனுடைய காதலை விழாது. இது கற்றாரை காமுறுவர் அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்திருக்கோம் அந்த மேற்கோளை. கற்றவர்கள் தான் விரும்புவார்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்க இந்த பாட்டு இதான் சொல்லுது. அவ்வியம் இல்லார் அறத்தாறு உரைக்கும் கால், செவ்வியர் அல்லார் செவி கொடுத்தும் கேளார். செவ்வித்தன்மை, நல்ல தன்மை இல்லாத, அந்த நல்ல அறிவு இல்லாதவர்கள் அதை செவி கொடுத்தும் கேட்க மாட்டார்கள். எதை கேட்க மாட்டார்கள் என்றால், அவ்வியம் இல்லாதார், பொறாமை இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அவ்வியம்னா இங்க பொறாமை மட்டுமல்ல, அது போன்ற இழுக்கான குணங்கள். அவ்வியம்ங்கிறது ஒரு வார்த்தையில மற்ற குணங்களையும் சேர்த்து சொல்றார். அவ்வியம்னா பொறாமை, அவ்வியம் இல்லாத ஆக்கமும் அப்படின்னு ஒரு குறள் வரும். இந்த பொறாமை தன்மையோ அல்லது பிறரை பார்த்து கேடு நினைக்கக்கூடிய தன்மைகளோ இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை இவர்கள் காதில் வாங்க மாட்டார்கள். எப்படி என்றால், ஒரு புலையருடைய வீட்டில் அல்லது ஒரு சக்கிலியருடைய வீட்டில் வளர்கிற நாய், அவங்க அங்க என்ன உணவா கிடைக்குதோ தோலை கவி சாப்பிடுற பழக்கம் தான் இருந்தது அப்படின்னா, அதற்கு முன்னால் பால் சோறை கொண்டு போய் வைத்தால் அது அதனுடைய சுவையை அறியாது. அது போலதான் அப்படிங்கிறத இந்த பாட்டுல அவங்க உதாரணமா சொல்றாங்க. சோ இந்த மேல் கீழ் பாக்குற தன்மை இதெல்லாம் நாலடியார் காலத்துல நிறைய இருந்திருக்குங்கிறத நம்ம முன்னாடி நிறைய பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அதேதான். செவ்வியர் இல்லார் செவி கொடுத்தும் கேளார், கவ்வி தோல் தின்னும் குணுங்கு நாய். குணுங்கர் நாய், குணுங்கர் அப்படிங்கிற வார்த்தை புதுசா இருக்கு இல்லையா? இது வரைக்கும் குணுங்கர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. குணுங்கர்னா இங்க சக்கிலியர்கள் அப்படிங்கிற அந்த ஜாதியை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். சக்கிலியர்கள் பெரும்பாலும் தோல் 11 தொழிலையும் தோல் கிழிச்சு தோலை தைக்கிற அந்த வேலையிலையும் இருந்திருக்கிறவங்க. சோ அவங்க வீட்டுல வளர நாயே இது குறிக்குது. கவ்வி தோல் தின்னும் குணுங்கர் நாய், பால் சோற்றின் செவ்வி குழல் தேற்றாதாங்கு. பால் சோற்றினுடைய நல்ல தன்மையை, அந்த சுவையை இந்த சக்கிலியர் வீட்டு நாய்க்கு தெரியாது. அது போல புல்லறிவுடையவன் நல்ல சொற்களை தன்னுடைய காதில் வாங்கிக் கொள்ள மாட்டான் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய தன்மை. சரி, மூணாவது பாட்டு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி புல்லறிவு உடையவர்கள் இருந்தாதான் என்ன, போனாதான் என்ன? இப்போ இவங்களால என்ன நாட்டுக்கு நன்மை? இவங்களால ஒரு நன்மையும் கிடையாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தாதான் என்ன? அவன் எதையுமே நல்ல வார்த்தைகள் எதையுமே காதுல கேட்க மாட்டேன் அப்படிங்கிற இயல்புடைய ஒருவன் இந்த உலகத்துல வாழ்ந்தாதான் என்ன, வாழணும்தான் என்ன அப்படிங்கிறது மூணாவது பாட்டு சொல்லக்கூடிய பொருள். இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போம் ஆற்றை எனைத்தானும் தான் கண்டிருந்தும், திணைத்துணையும் நன்றி புரிகல்லா நாணில் மடமாக்கள், பொன்றில் என் பொன்றாக்கால் என். பொன்றுதல்னா வாழ்தல், பொன்றாக்கால்னா வாழாமல் போது. இவன் வாழ்ந்தாதான் என்ன, வாழாம போனாதான் என்ன? அதனால என்ன, யாருக்கு என்ன பயன் உண்டு? ஒரு பயனும் கிடையாது. காரணம் அவனுடைய புல்லறிவு.
இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போமாற்றை. ஒரு ஒரு நொடியில இந்த வாழ்க்கையினுடைய தன்மை மாறிவிடும். எப்பவுமே இப்படியேதான் இருந்துருவோம் அப்படிங்கிற தன்மை எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? இமைக்கிற நொடியில இந்த வாழ்க்கையினுடைய பாதை வேறாக, முற்றிலும் வேறாக மாறிவிடக்கூடியதுதான் இங்க அதிகம். இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போமாற்றை. நாம அப்படி பொத்தி பொத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த இனிமையான உயிரை ஒரு நொடிக்குள்ள ஏமன் கமர்ந்து கொண்டு போய் விடுவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மாற்றை. அப்படிதான் இந்த உலகம் இருக்கு அப்படிங்கறத தினம்தோறும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போமாற்றை எனைத்தானும் தான் கண்டிருந்தும். தினந்தோறும் பாக்குறாங்க. தினந்தோறும் அதை யாரும் சொல்லி புரிய வைக்கணுங்கிறதே இல்ல. அது தினந்தோறும் காட்சியாகவே இருக்கு. தானே அந்த புல்லறிவுடையவனே தினந்தோறும் பார்க்கிறான். இப்படித்தான் இருக்கு இந்த உலகத்தினுடைய இயற்கை அப்படிங்கிறத. ஆனால் அதையும் மீறி திணைத்துணையும் நன்றி புரிகல்லா நலனில் மடமாக்கள். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காம தாயனும் இந்த உலகத்துல எப்பவுமே இருந்து போற மாதிரியான ஒரு பாவனையோட இந்த உலகத்துல நிலை நிற்று நான் தான் நின்று விட போகிறோம், அதனால எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி என்று சொல்லி ஒரு நன்றி காட்ட மாட்டாத, நன்றியை பிறருக்கு செய்ய மாட்டாத, இந்த மாதிரியான நல்ல தன்மைகளை உணர மாட்டாதவர்கள் இந்த உலகத்துல இருந்தாதான் என்ன? நன்றி புரியல்லா நாணில் மடமாக்கள். மடம்னா அறியாமை, நான்னா இந்த மாதிரியான கூச்சம் என்பது இல்லாத, இந்த மாதிரி ஒரு தீய ஒழுக்கங்களை கொண்டிருக்கிறோமே, இதை பார்த்து யார் என்ன சொல்வார்களோ அப்படிங்கிற எந்த நாணமும் இல்லாத ஒருவன் கொன்றில் என் கொன்றா கால் என். அவன் வாழ்ந்தால்தான் என்ன, அவன் இறந்தால்தான் என்ன. சாகில் என் சாகா கால் என்ன. கொன்றுதல்னா இறந்து போதல், இறந்தாதான் என்ன, இறந்து போகாம வாழ்ந்தாதான் என்ன. அவன் ரெண்டும் ஒண்ணுதான். அவன் இருந்தாலும் இல்லைனாலும் அது பெரிய ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க போறதில்லை. காரணம் அவனுடைய புல்லறிவின் காரணமாக அவன் வைத்திருக்கக்கூடிய சில குணங்கள். அதனால இவர்களால, இந்த புல்லறி உடையவர்களாக இந்த பூமிக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. இந்த உலகம் நிச்சயம் இல்லாதது, இந்த வாழ்க்கை அனித்தியமானது, ஒரு நொடிக்குள்ள இது மறைந்து போகக்கூடியது என்பதை உணர்ந்திருந்து அதை நாள்தோறும் கண்டிருந்தும் கூட அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் தான் மனம் போன போக்குல தான் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் நடந்துப்பேன் அப்படிங்கிறது பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய, பிறருக்கு நன்றியை செய்ய மாட்டாத நாணில்லாத மடமாக்கள், அறியாமை உடையவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாதான் என்ன, இல்லைன்னாதான் என்ன. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர்களை இந்த உலகம் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அப்படிங்கறது இந்த பாடல் சொல்லுது. அவ்வளவுதான். அதுல இந்த புல்லறியுடைய தன்மையில முன்னாடி முதல் 2 பாட்டுல அறிவுடையாளர்களுடைய சொற்களை காதல கேட்டுக்க மாட்டான் அப்படின்றது இருந்தது. இந்த பாட்டுல ஒரு நன்றி பயவாத தன்மை அவங்க கிட்ட இருக்கும். ஒரு நன்றியை நினைத்து பார்க்காதவர்களாக இருப்பார்கள். திணைத்துணையா நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வர் அறிவுடையார் அப்படின்னு வரும் இல்லையா? ஒரு சின்ன அளவுக்கு உதவி செஞ்சா கூட அதை பனை அளவுக்கு பெருசா பார்க்கக்கூடிய தன்மை வேணும். ஆனால் இங்கே யாருக்கும் நன்றி பாராட்டாத தன்மையுடைய புலறிவாளர்களை இந்த பாட்டு சொல்லுது. சோ ஒரு பாட்டுலயும் புலறிவாளர்களுடைய தன்மை என்னவா இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான குணங்களை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்த பாட்டுல வர்றது யாரோடையும் நட்பு கிடையாது, எல்லாரோடையும் பகை, யாரோடையும் சிரிச்சு பேசுறதோ யாரோடையும் உறவாடுறதோ கிடையாது, எல்லாரையும் பகைச்சிட்டு தனியா வாழறது. அது கூட ஒரு புல்லறிவு தான். அது ஒரு ஒரு சமுதாயத்தோடு வாழ்வதற்கான ஒரு நல்ல அறிவுடைமையாகலாம் கொள்ள முடியாது. ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவோம். பலகற்றும் உலகத்தோடு ஒத்த ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற பொருளை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நீங்க எவ்வளவு எப்படி யாராலும் இருக்கலாம், ஆனால் ஊரோடு ஒத்து வாழ தெரிந்திருக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான ஒரு அறிவா சொல்றாங்க. இப்ப இந்த பாட்டுல இந்த வாழ்க்கை நித்தியம் இல்லாதது, சீக்கிரம் அழிஞ்சு போகக்கூடியது, இதெல்லாம் தெரிஞ்சும் கூட யாரோடும் நட்பு பாராட்டாமல் எல்லோரோடும் ஒரு பகைமையை வளர்த்து கொண்டு வாழக்கூடிய ஒருவனால என்ன பயன்? இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா அப்படிங்கறத இந்த பாட்டு கேட்குது. அதான் இந்த பாடல். உளனால் சிலவாம் உயிர்கேமம் நின்றால் பலர் மண்ணும் தூற்றும் பழியால் பலர் உள்ளும் கண்டாரோடு எல்லாம் நகாது எவன் ஒருவன் தண்டி தனிப்பகை கோள். தண்டி தனிப்பகை, தான் மட்டும் தனித்திருக்கக்கூடிய, பிறரையெல்லாம் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல், இது புல்லறிவு தான். இது நல்ல அறிவுன்னு சொல்லவே முடியாது. சில பேர் இருப்பாங்க உளநாள் சிலவாம். நாம் இந்த உலகத்துல இருக்கு இது வரைக்கும் இருந்த நாட்கள் நமக்கு தெரியும், இவ்வளவு நாள் நம்ம இருந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இனிமே எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு கேட்டா யாரால சொல்ல முடியும்? யாராலையுமே சொல்ல முடியாது. அது யாருக்குமே நிச்சயம் இல்லாதது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க இங்க போறீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. உளநாள் சிலவாம், அது சில நாளாகவும் இருக்கலாம், பல நாளாகவும் இருக்கலாம்,
பல நொடிகளாகவும் இருக்கலாம், ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. உளநாள் சிலவாம். உயிர் கேமம் என்றால், ஏமம்னா பாதுகாப்பு. இந்த உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு உண்டா? இவ்வளவு நாளைக்கு பாதுகாப்பா அது இருக்கும், ஒண்ணுமே அதுக்கு ஆகாது, இவ்வளவு நாள் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு செல்ஃப் வேல்யூ சொல்ற மாதிரி ஒரு உயிரினுடைய வேல்யூ சொல்ல முடியுமா? உயிருக்கு ஏமம் என்றால் அதுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அது எப்ப வேணாலும் உயிருக்கு போயிடலாம். அதுதான் அதனுடைய நிலைமை. பலர் மண்ணும் கூற்றும் பழியால். இப்படி இருப்பதனால இந்த உலகில் பலரும் பழி தூற்றுவார்கள் என்கிறதை கூட நினைத்து பார்க்காமல் எல்லாரோடும் கண்டாரோடெல்லாம் நகாது. ஒரு நல்லா சிரிச்சு பேசக்கூடிய தன்மை இல்லாத, நகாதுன்னா மகிழ்ந்து சிரிப்பது, யாரோடையும் சிரிச்சு பேசுற தன்மை எதுவுமே இல்லாமல் எல்லோரோடும் பகைத்து கொண்டு அதன் காரணமாக பிறர் சொல்லக்கூடிய பழிச்சொற்களை கேட்டுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு புல்லறிவாளன் என்ன சாதிக்க போறான் இந்த வாழ்க்கையில? ஒண்ணுமே கிடையாது. சோ இது இந்த வாழ்க்கையினுடைய உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அந்த வாழ்க்கை நித்தியம் இல்லாதது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்வை இன்பகரமானதாகவும் பிறருக்கும் மகிழ்ச்சி தருவதாகவும் அமைத்துக் கொள்வான். அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்பவன், எல்லாரோடும் பகை, எல்லாரோடும் சண்டை, யாரோடையும் நல்ல உறவு கிடையாது என்று வாழ்பவன் புல்லறிவுடையவனாகத்தான் மதிக்கப்படுவான். அவனை இந்த உலகம் தூற்றுமை ஒழிய போற்றாது அப்படிங்கிறதா இந்த பாடல் சொல்ல வரக்கூடியது. உளநாள் சிலவாம் உயிர்க்கேமம் என்றால், வாழக்கூடிய நாட்கள் ஒரு சிலதான். இந்த உயிருக்கு பாதுகாப்பும் எதுவும் கிடையாது. பலர் மண்ணும் தூற்றும் பழியால் பலருள்ளும் கண்டாரோடு எல்லாம் நகாது. இப்படி எல்லாரோடும் பகை பாராட்டி கொண்டிருந்தால் யாரும் அவனை போற்றிலாம் ஒன்னும் பேச போறதில்லை. எல்லாரும் அவனை பழித்துதான் கூற போகிறார்கள். அவனோட எதுவுமே வச்சுக்க கூடாது. அந்த ஆளோட பேசினாலே சண்டைதான், இவன் இந்த அம்மாவோட பழகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பழிச்சொல் தான் சேரும். எவன் ஒருவன் தண்டி தனிப்பகை கோள். இதெல்லாம் தெரிஞ்ச ஒருவன், இது எல்லாத்தையும் மீறி இதெல்லாம் தெரிஞ்சு கூட ஒருத்தன் எல்லாரையும் பகைச்சிட்டு யாரோடையும் நட்பு இல்லாம ஒருவன் வாழறான் என்றால் அவன் புல்லறி உடையவன் தானே. அவனால இந்த உலகத்துல என்ன பயன் உண்டு அப்படிங்கிறத இந்த பாட்டு கேட்குது. தனித்து விலகி யாரோடும் சேராமல் தனித்திருந்து வாழக்கூடிய ஒரு தன்மை, அது புல்லறி ஒப்பானது. அவ்வளவுதான். அந்த புல்லறி உடையவன் தான் இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. இதெல்லாம் அந்த காலத்துல ஒருவேளை நடந்திருக்குமா இருக்கும், அதுதான் இங்க சொல்றாங்க. அதாவது ஒரு சபையில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் உள்ள வரான். உள்ள அங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை கண்ணா பின்னான்னு திட்டுறான். ஆனா இந்த திட்டினவனுக்கு எதிராக அந்த வையப்பட்டவன் ஒண்ணுமே பேசல. அவன் பேசாம அமைதியா இருந்துடுறான். எந்த ஒரு வார்த்தையும் எடுத்து பேசல, திருப்பியும் எதுவும் சொல்லல. அப்படி இருந்தால் இந்த யாரு திட்டினானோ அவன் நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா? நம்ம வாழ மாட்டான் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்ல வர்றது. எய்தி இருந்த அவை முன்னர் சென்றெள்ளி வைதான் ஒருவன் ஒருவனை வையப்பட்டான் வாழா இருப்பானேல் வைதான் வியத்தக்கான் வாழும் எனின். எய்தி இருந்த திரண்டு ஒரு சபைக்கு முன்னாடி நிறைய பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு கற்றோர் அவையிலுள்ள சென்று, அவை முன்னர் சென்று அந்த சபைக்கு நடுவே சென்று ஒருவனை ஒருவன் எள்ளி, அங்க பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அங்க அமர்ந்திருக்கக்கூடிய யாரோ ஒருவனை இந்த புல்லறியுடைய ஒருவன் உள்ள வேகமா போய் அவனை கண்ணா பெண்ணா என்று பேசி திட்டி அவனை வைது இந்த மாதிரி எல்லாம் செய்யறான். அப்படி செய்யும் பொழுது வையப்பட்டான் வாழா இருப்பானேல், அப்படி யாரை இவன் வைகிறானோ அவன் பேசாமலேயே இருந்து விடுவான் என்றால், எதுவுமே எடுத்து பேசவே இல்லை, என்னவோ சொல்லிட்டு போறான், பேசாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அமைதி காக்குறான் என்றால் அவன் அமைதி காத்து விடுவான். அதனால அவனுக்கு எந்த ஒரு பழியும் வரப்போறது இல்லை. ஆனால் இப்ப இந்த திட்டினான் இல்லையா, உள்ள திட்டினானே, அவன் நல்லா வாழ்ந்துருவான் நீங்க நினைக்கிறீங்களா? வாழ மாட்டான் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்வது. வைதான் வியத்தக்கான் வாழும் என்னும். இந்த வைதவன் இருக்கிறானே அவன் நன்றாக வாழ்வான் என்றால் அதுதான் வியப்பிற்குரியது. அவன் அப்படிலாம் நல்லா வாழ்ந்துட முடியாது. அதனால அவன் வாழ்ந்தான்னு சொன்னாதான் அது வியப்பு. இப்படி ஒரு சபைக்குள்ள போய் உன்னை எதிர்த்து பேசாத ஒருவரை நீ வைது விட்டு வருகிறாய் என்றால் அது உன்னுடைய புல்லறிவினுடைய அடையாளம் தானே ஒழிய இது நல்ல அறிவுக்கு அடையாளமாகாது. அப்படிப்பட்ட புல்லறிவுடைய ஒருவன் நன்றாக வாழ்ந்தான் என்று கேட்டால் ஆச்சரியம்தான் மிகும். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவது என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் இப்படி எல்லா இடத்துலையும் போய் பகையை அவன் உண்டு பண்ணி கொண்டே வருவான். அதனால அவனுக்கு நல்ல வாழ்க்கை என்பது வாய்க்காது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சாபம் கொடுக்குற மாதிரிதான் இந்த பாட்டு சொல்லுது. இப்படிப்பட்டவனோடு அவன் புல்லறிவுடையவனாகதான் இருப்பான். இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாதுதான் நல்ல அறிவுக்கு அடையாளம் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. இந்த ஒருவர் புல்லறிவோடு ஒருவன் செய்யும் பொழுது அதனை பெரியவர்களாக இருப்பவர்கள் பொறுத்துக் கொள்வார்களே அன்றி அதை ஒன்றும் பெரிதாக பாராட்டி
அவனுக்கு திரும்பி இப்போ அந்த சபைக்குள்ள போய் இவன் திட்டுறான், அவனும் திட்டானா அதோட முடிஞ்சு போச்சு. அந்த அவன் பெரியவனாக இருப்பின் அவன் எதுவும் பேச மாட்டான். சரி இவனுடைய புல்லறிவினால இவன் ஏதோ உளறிட்டு போறான், விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் விட்டுருவான். அப்ப இந்த வயதானே இவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இல்ல. அப்படி இருந்தான்னா அது வியப்புக்குரியது அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. சோ அதுதான் இந்த பாடல். எய்தி இருந்த அவை முன்னர் சென்றெண்ணி வைதான் ஒருவனை வையப்பட்டான் வாழா இருப்பானேல் வைதான் வியத்தக்கான் வாழும். அந்த வைதவன் வையப்பட்டவன் பேசாம இருந்துருவான். அதனால அவனுக்கு அவனுக்கு பெருமைதான். இன்னுமே இவ்வளவு சொல்லியும் கூட அவர் ஒண்ணுமே அதுக்கு எதிர்வினையே புரியல, அவ்வளவு பொறுமை பாருங்க அப்படின்னு அவனுக்கு பின்ன பெருமைதான் கிடைக்க போகுது. மாறாக இந்த வைதவனுக்கு தான் பழியும் பாவமும் சேரும். அவன் நல்ல வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியாது போகும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. இதெல்லாம் புலரி உடையவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு இலக்கணமாக இந்த 5 பாடலையும் நம்ம பார்த்தோம். அடுத்த 5 பாடலை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.